தெளிவாக ஒரு செய்தியை மோடி நாட்டு மக்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு குறிப்பாக தெரிவிக்கிறார். நான் பலவீனமாக இல்லை. நான் மோடி 2.0 எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பயும் இருக்கேன். என்கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு யாரும் வாலாட்டாதீங்க. என் கண்ட்ரோலில் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு. எனக்கு 32 சீட்டு துண்டு விழுதுன்றது எனக்கும் தெரியும். ஆனால் அதை வச்சு என்னை நீங்கள் ஒன்றும் பணிய வைக்க முடியாது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் மோடியை அடக்கிடுவாங்க, அவரை வழிக்கு கொண்டு வந்துருவாங்க, நிர்பந்திப்பார்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இந்த 2 பேரோட நிர்பந்தங்களை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. நாயுடுக்கு நீ ஒழுங்காரு, நீ இல்லைன்னா நான் என்னால ஒன்னையும் உடைக்க முடியும், எங்கிட்டயும் அங்க 4 இருக்கு, மாநிலத்தை ஆண்டுக்கோ, இங்க நீ இல்லாமல் என்னால பண்ண முடியுன்ற லெவலுக்கு கூட அது போலாம். சோ அந்த காரியத்தையும் இன்னைக்கு மோடி செய்ய ஆரம்பித்திருக்கார் நாயுடு விஷயத்துல. நிதிஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அடுத்த வருஷம் பீகார்ல எலெக்ஷன். நிதிஷோட கவர்மெண்ட் பிஜேபி ஆதரவுல தான் நிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க தனிப்பெருங்கட்சி ஐ திங்க் பிஜேபி 79 சீட்டு என்னமோ, 42 சீட் இருக்க நிதிஷை 72 சீட் இருக்க பிஜேபி தான் ஆதரிக்குது. அப்ப யாருக்கு யார் தேவை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடிக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு நிச்சயம் தேவை, நிச்சயம் தேவை, பெருநிச்சயம் தேவை. ஆனால் அதை விட அதிகமாக நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடி தேவை.